தமிழ்நாட்டில் இந்த வாரம் 3 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. திருச்சி, நாகர்கோவில், தாம்பரம் ஆகிய 3 ஊர்களிலிருந்து இந்த ரயில்களானது மேற்கு வங்கத்திற்கு இயக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவையின் துவக்கத்தின் மூலமாக ஏராளமான ஊர்களிலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ரயில்கள் எந்தெந்த முக்கிய நகரங்களை இணைக்கிறது, அங்கெல்லாம் எங்கெங்கு முக்கிய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கிறது மற்றும் இந்த ரயிலால் இதர பயன்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் மட்டும் அம்ரித் பாரத், வந்தே பாரத் ஸ்லீப்பர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என 11 புதிய ரயில்கள் அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. வரும் ஜனவரி 17, 18 தேதிகளில் இந்த புதிய ரயில் சேவைகளானது நாடு முழுவதும் துவங்கி வைக்கப்பட இருக்கும் நிலையில் அதில் 3 ரயில்கள் நமது தமிழ்நாட்டிற்கு வருகிறது. அதே போலவே 3 ரயில்கள் தமிழ்நாட்டின் வழியாக செல்கிறது. இதில் 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நமது தமிழகத்தை தான் துவங்கும் இடமாக வைத்து இயங்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஏராளமான ஊர்களை இணைத்துதான் இந்த ரயில்களும் செல்ல இருக்கிறது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து நியூ ஜல்பைகுரி, தாம்பரத்திலிருந்து சான்ட்ராகாச்சி, நியூ ஜல்பைகுரியிலிருந்து நாகர்கோவில் உள்ளிட்ட வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படும். 3 ரயில்களுமே ஒரு வாராந்திர ரயில்களாக தான் இயக்கப்படுகிறது. இதில் திருச்சிராப்பள்ளி அம்ரித் பாரத் மற்றும் நாகர்கோவில் அம்ரித் பாரத் இந்த 2 ரயில்களுமே கூடூரிலிருந்து நியூ ஜல்பைகுரி வரை ஒரே வழித்தடத்தை பின்பற்றி ஒரே நேரத்தில் ஒரே வழித்தடங்களை நின்றுதான் இந்த ரயில்களானது செல்ல இருக்கிறது. திருச்சியிலிருந்து நியூ ஜல்பைகுரி செல்லக்கூடிய அம்ரித் பாரத் ரயிலானது தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், சென்னை, எழும்பூர் வழியாக கூடூருக்கு வந்து சேரும். அதே போலவே நாகர்கோவில் ஜல்பைகுரி அம்ரித் பாரத் ரயில் நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, ரேணிகுண்டா வழியாக கூடூருக்கு வந்து சேரும். இதன் பிறகு இந்த 2 ரயில்களுமே ஒரே வழித்தடத்தை பின்பற்றி தான் செல்லும். கூடூருக்கு பிறகு விஜயவாடா, விசாகப்பட்டினம், குருதா ரோட், புவனேஸ்வர், கரக்பூர், டான்கனி, கொல்கத்தா, மால்டா டவுன் வழியாக இந்த ரயில்கள் நியூ ஜல்பைகுரிக்கு செல்லும். திருச்சி ஜல்பைகுரி அம்ரித் பாரத் ரயிலானது திருச்சியிலிருந்து புதன்கிழமைகள் காலை 5:45 மணிக்கு புறப்பட்டு நியூ ஜல்பைகுரிக்கு வெள்ளிக்கிழமைகள் காலை 5 மணிக்கு போய் சேரும். அதே போலவே நாகர்கோவில் ஜல்பைகுரி அம்ரித் பாரத் ரயிலானது நாகர்கோவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 11 மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமைகளில் நியூ ஜல்பைகுரிக்கு காலை 5 மணிக்கு சென்று சேரும். இவ்வாறு தான் கூடூருக்கு பிறகு ஒரே நேரத்தை தான் 2 ரயில்களுமே பின்பற்றி போகுது. அதே போல ரிட்டர்ன் டைரக்ஷன்லயும் திருச்சி அம்ரித் பாரத் ரயிலானது நியூ ஜல்பைகுரியிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:15 மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும். நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயிலானது புதன்கிழமைகள்ல மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு நாகர்கோவிலுக்கு வந்து சேரும். இவ்வாறு தான் இந்த ரயிலுக்கான நேரமானது இருக்கிறது. தமிழகத்திற்குள்ள மட்டும்தான் இந்த 2 ரயில்களுமே வெவ்வேறு பாதைகளில் சென்று ஆந்திர மாநிலத்தின் கூடூரில் ஒன்றாக இணைந்து வெவ்வேறு நாட்கள்ல ஒரே பாதையில தான் போகுது. அதே நிறுத்தங்களோட தான். இதுல திருச்சி அம்ரித் பாரத் ரயிலானது தமிழக பகுதியில் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, எழும்பூர், சூலூர்பேட்டை ஆகிய நிலையங்களில் நின்று ஆந்திர மாநிலத்தின் நாயுடுபேட்டை வழியாக கூடூருக்கு போகும். நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயிலானது திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக ஆந்திர மாநிலத்தின் ரேணிகுண்டா சென்று அங்கிருந்து கூடூருக்கு செல்லும். இவ்வாறு தான் 2 ரயில்களுமே வெவ்வேறு பாதைகள் வழியாக கூடூருக்கு போகுது. இப்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் இந்த நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயிலானது ஒரு பகுதிக்கு முதல் நேரடி இணைப்பை கொடுத்திருக்கிறது. அதுதான் பழனி, பொள்ளாச்சி. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு இப்போது வரை நாகர்கோவிலிருந்து நேரடி ரயில் என்பதே கிடையாது. திண்டுக்கல் சென்று அங்கிருந்து இதர போக்குவரத்து மூலமாக தான் பழனிக்கு சென்று வந்தனர். முதல் முறையாக நாகர்கோவிலிருந்து பழனி, உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளுக்கு நேரடி ரயில் இணைப்பு கிடைக்கிறது. இது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே. இது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பழனி, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழித்தடத்தில் முதல் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பாதையில் இப்போது வரை நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில்கள் என்று எதுவும் கிடையாது. குறுகிய தூரத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் மட்டுமே ஓடுகிறது. இந்நிலையில் முதல் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயிலாக இந்த அகலப்பாதையில் பழனி, பொள்ளாச்சி வழித்தடத்தில் இந்த அம்ரித் பாரத் ரயில் தான் வருகிறது. இப்போது இந்த திருச்சி மற்றும் நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயில்கள் மூலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு குறிப்பிடப்பட்ட முக்கிய ஸ்தலங்களுக்கும் செல்வது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நமது ஈரோட்டிலிருந்து ஜோக்பனிக்கு ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்று வருகிறது. இப்போது புறப்படக்கூடிய இந்த 3 ரயில்களுமே அடிஷனல், அதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒரு சர்வீசஸ் தான். திருச்சி அம்ரித் பாரத் ரயிலா இருந்தாலும் சரி, நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயிலாக இருந்தாலும் சரி, கூடூரை தாண்டி ஒரே ரூட்டா தான் போகுது. அதே ஸ்டாப்பிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 அம்ரித் பாரத்ல நம்ம டிராவல் பண்ணும்போது விஜயவாடா, விசாகப்பட்டினம் போன்ற முக்கிய நகரங்களுக்கு நாம் செல்ல முடியும். ஆந்திராவின் முக்கியமான நகரங்களாக இது இருக்கிறது. அதே போலவே பூரி ஜெகநாதரை தரிசிப்பதற்கு குருதா ரோடில் இறங்கி அங்கிருந்து நாம் வேறு போக்குவரத்து அல்லது இணைப்பு ரயில்கள் மூலமாக குருதா ரோட்டில் இருந்து பூரிக்கு செல்ல முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒடிஷா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வர், அதே போலவே கரக்பூர் மற்றும் கொல்கத்தா செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் 2 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. ஒன்று டான்கனி மற்றும்
அண்டுல். இந்த இரண்டு ரயில் நிலையங்களிலும் நாம் இறங்கி அங்கிருந்து புறநகர் ரயில்கள் மூலமாக கொல்கத்தாவிற்குள்ளே செல்ல முடியும். அதாவது ஹவுரா போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும். எப்படி நம்ம பெரம்பூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி தான். அது ஒரு லோக்கல் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பைபாஸ் அடிச்சு போகுது கொல்கத்தாக்கு உள்ள வராம. அதுதான் ரெண்டு ஸ்டாப்பிங், ஒன்னு அண்டுல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டன்குனி. அதன் பிறகு அந்த ரயிலானது மால்டா டவுன் வழியாக நியூ ஜல்பைகுரிக்கு போகுது. நியூ ஜல்பைகுரி தான் ஒரு முக்கியமான இடமே. இந்த நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையத்தில் இருந்து தான் ஃபேமஸான டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேயோட டாய் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள 88 கிலோமீட்டர் நேரோ கேஜ் ரயில் தடம் இந்த நியூ ஜல்பைகுரியிலிருந்து ஆரம்பித்து தான் செல்கிறது டார்ஜிலிங் வழியாக. அது மட்டுமல்லாமல் நியூ ஜல்பைகுரியிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். குறிப்பாக அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கான ஒரு இணைப்பும் இங்கிருந்து கிடைக்கப்பெறும். இதற்கு அருகாமையில தான் சிலிகுரி காரிடாரும் இருக்குது. இவ்வாறு கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இரு அம்ரித் பாரத் ரயில்கள் தான் நமது தமிழ்நாட்டிலிருந்து துவங்கி செல்ல இருக்கிறது நியூ ஜல்பைகுரி வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் அடிஷனலா இன்னொரு அம்ரித் பாரத் சென்னையிலிருந்து போகுது. அதுவும் ஒரு வீக்லி அம்ரித் பாரத் தான். தாம்பரத்திலிருந்து கொல்கட்டாவோட சாண்ட்ராகச் வரைக்கும் அதை ஆப்ரேட் பண்றாங்க. அந்த ரெண்டு ட்ரெயினுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் சாண்ட்ராகச் அம்ரித் பாரத் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துக்குள்ள போகாது, டைரக்டா துவாடா நின்று போயிடும். பட் இந்த ரெண்டு அம்ரித் பாரத் விசாகப்பட்டினம் போய் ரிவர்ஸ் அடிச்சு தான் போகும். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லாமே வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற வகையில உருவாக்கப்பட்ட பெட்டிகளாகும். வெர்ஷன் 1.0 அப்படின்னு ஒரு பெட்டிகள் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் அதிகமா இருக்கும், அண்டர்சோட் கம்மியா இருக்கும். பட் இந்த வெர்ஷன் 2.0 பொறுத்த வரைக்கும் அண்டர்சோட் அதிகமாகவும் ஸ்லீப்பர் கம்மியாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்து வெர்ஷன் 3.0 வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் வரப்போகுது. ஏசி கம்பார்ட்மெண்ட், ஸ்லீப்பர், அண்டர்சோட் அப்படின்னு எல்லா கேட்டகரி வரப்போகுது. ஸோ வெர்ஷன் 2.0 இதுதான். 2.0 பொறுத்த வரைக்கும் 8 ரிசர்வ்டு ஸ்லீப்பரும் 11 அண்டர்சர்வ்ட், 2 SLR, ஒரு பேண்ட்ரி சேர்த்து மொத்தமா 22 கம்பார்ட்மெண்ட்ஸும் 2 சைடு 2 வேப் 5 லோகோமோட்டிவ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த அம்ரித் பாரத் பொறுத்த வரைக்கும் இது புஷ்புல் வகையிலான ரயில். அதனால 2 சைடுமே வேப் 5 அட்டாச் பண்ணி தான் இருக்கும். எனவே இவ்வாறு தான் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களானது நமது தமிழகத்திலிருந்து துவங்க இருக்கிறது. இதற்கான பெட்டிகள் எல்லாமே திருச்சி, நாகர்கோவில் மற்றும் தாம்பரம் நிலையங்களில் கொண்டு வரப்பட்டு சோதனைகள் அனைத்து முடிக்கப்பட்டு துவக்க விழாவிற்காக நியூ ஜல்பைகுரிக்கும் ஹவுராவிற்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. துவக்க விழா என்பது நியூ ஜல்பைகுரியில் நாகர்கோவில் மற்றும் திருச்சி அம்ரித் பாரத் ரயில்களுக்கு நடக்கிறது. அதே போலவே ஹவுராவில் பாத்தீங்கன்னா சாண்ட்ராகச் அம்ரித் பாரத் ரயிலுக்கு நடக்குது. இது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஏராளமான வழித்தடங்களில் புதிய ரயில் சேவைகள் துவங்கி வைக்கிறாங்க. அதுல 8 அம்ரித் பாரத் ரயில்கள் பாத்தீங்கன்னா புதுசா தொடங்குறாங்க. இதுல மேலும் ஒரு அம்ரித் பாரத் பாத்தீங்கன்னா நம்ம காட்பாடி ஜோலார்பேட்டை வழியா போகுது. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா அலிப்பூர் துவார்ல இருந்து SMVT பெங்களூர் வரைக்கும் போற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும், அதே போலவே 2 வாராந்திர ரயில்கள் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை வழியா போகுது. அதாவது ஜோலார்பேட்டை, காட்பாடி, சென்னை, அரக்கோணம் இதெல்லாம் டச் பண்ணி போகுது. SMVT பெங்களூர்ல இருந்து ராதிகாப்பூர் மற்றும் SMVT பெங்களூர்ல இருந்து பாலூர்காட் அப்படின்னு 2 வீக்லி எக்ஸ்பிரஸ் ஆபரேட் பண்றாங்க. இந்த ரயில்கள் எல்லாமே நமது தமிழகத்தின் வழியாக புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் ஒரு ரயில்களாகும். 3 அம்ரித் பாரத் தமிழ்நாட்டிலிருந்து துவங்குகிறது. ஒரு அம்ரித் பாரத் தமிழ்நாட்டின் வழியாக செல்கிறது. 2 வாராந்திர ரயில்களும் தமிழகத்தின் வழியாக செல்கிறது. இந்த வார இறுதியில ஜனவரி 17, 18 தேதிகளில் இந்த ரயில்களை துவங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.